இன்றைக்கி வந்து நிஃப்டி 50யோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நேற்று மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் மொமெண்ட்டை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் எஃப்ஐஐஸும் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கு. நேற்று மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டே கேண்டிலில் பார்ப்போம். இந்த டே கேண்டிலில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது 24,818.85 ஓப்பன் ஆகியிருக்காங்க. க்ளோஸ் வச்சது பார்த்திங்கன்னா 24,741 க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஒரு ராங் ஃபிகர் தான். இதில் என்ன ஆகியிருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு இந்த ஜோனில் இருக்க ஒரு சப்போர்ட்டை எடுத்து மேலே போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? இப்போ வந்து 1 hour கேண்டிலில் பார்த்தோம் அப்படின்னா 1 hourல் பார்த்திங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டில் உருவாக்கியிருக்கும். அதை தொடர்ந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டிலும் வந்து பெரிய கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக வச்சுருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகிடுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. இதே 15 minutes கேண்டலில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெனண்ட் புல்லிஷ் பெனண்ட் வந்து வச்சுருக்காங்க. சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுற பட்சத்தில் என்னாகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆக எவ்வளோ தூரம் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிபனாச்சி டூல் வச்சு யூஸ் பண்ணி பார்த்தோம்னா அப் டு 24,885 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்து 24,987 அரவுண்ட் 25,000க்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது போக இந்த ஜிஎஸ்டியோட பாசிட்டிவ் நியூஸும் வந்து எல்லாரையும் சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட இம்பேக்ட் வந்து மண்டே மார்க்கெட்டில் இருக்குன்னு நம்புகிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்லாம் வந்து 24,832, 24,720. அடுத்தது பார்த்திங்கன்னா அரவுண்ட் 25,000. ஓகேவா? அடுத்தது வந்து சப்போஸ் மார்க்கெட் கீழே இறங்குறாங்க அப்படின்னா 24,630. ஓகேவா? இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே வந்து எம்ஏ மூவிங் ஆவரேஜ்லேயும் வந்து 200 வந்து பாருங்கள் 200 வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. 50 MA வந்து 200 MA பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இது வந்து நம்மளோட டெக்னிக்கல் ப்ரெடிக்ஷன் தானே தவிர பை செல்க்கான ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ட்ரேடிங் செட்டப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.